ஒரு கெட்ட கனவு கண்டேன். யாரோ ஒரு ஆளு ஒரு பெரிய இரும்பு ரோட எடுத்து நம்ம அருண் அருண் தலை மேல ஓங்கி அடிச்ச மாதிரி ஒரு கனவு. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. நான் உடனே சாமி கிட்ட வேண்டி ஒரு விளக்கை ஏத்தினேன். அந்த விளக்கை ஏத்தி வச்ச உடனே அணைஞ்சிருச்சு. சரி, இங்க வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாமே, அருணை பார்த்து பேசினா மனசு சரியாயிடும் நினைச்சேன். பட்டமா காஃபி கப்பு கொடுத்தா அதுவும் கை தவறி விழுந்துருச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி தொடர்ச்சியா அபசகுனம் மேல அபசகுனமா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சித்தியாச்சே, நம்ம பங்குக்கு. அக்கா அக்கா, என்னக்கா இது? காலையில இருந்து அபசகரமா நடக்குதுன்னு சொல்றீங்க, கனவு கண்டேன் வேற சொல்றீங்க. எத்தனை மணிக்கு கனவு கண்டீங்க? ஒரு 4:30 மணியா இருக்கும். ஐயோ, 4:06 பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்துல கனவு கண்டா அப்படியே பலிக்குன்னு சொல்லுவாங்களே. சித்தி, வாய் வச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு கனவு கண்டதுக்கு அப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது சித்தி, நீங்க சும்மா இருங்க கொஞ்ச நேரம். சும்மா இருக்க முடியாது. அம்மா இங்க பாருங்கம்மா, தேவையெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நிச்சயமா இந்த கனவு பலிக்காதுமா, என்ன நம்புங்க. நீ அருணுக்கு ஃபோன் பண்ணு. ஆமா ஆமா, ஃபோன் பண்ணு. பண்ணு எடுப்பானோ இல்லையோ தெரியலையே. என்ன ஆதி? இல்லம்மா, கால் போக மாட்டேங்குது. நீ ட்ரை பண்ணு. சரிம்மா, பண்றேன். கடவுளை, ஃபோன் எடுக்க கூடாது. ஆதி, என்ன? இல்லம்மா, நாட் ரீச்சபிள்னு வருது. அம்மா, நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணி பார்க்குறேன். 5 மினிட்ஸ்ல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அது எனக்கு மனசு அப்படியே அலை பாயுது. நீ ஒண்ணு பண்ணு, நீ உடனே போ, கையோட அருணை கூட்டிட்டு வா. எனக்கு அருணை பார்க்கணும். ஆமா ஆதி, உடனே கிளம்புங்க ஆதி, ப்ளீஸ் ப்ளீஸ் ஆதி. சரி, நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க. அருணுக்கு எதுவும் ஆயிருக்காது. நான் போய் கூப்பிட்டு வரேன். அம்மா, போயிட்டு வந்துடுறேம்மா. என்னாச்சு தெரியலையே. ஆஹா, பிளான் பண்ணலான்னு யோசிச்சா தானா நடக்குது. இத நந்தினிக்கு சொன்னா இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணுவா. சொல்லுவோம். ஐயோ அருண், நான் என்ன பண்ணுவேன்? அக்கா, சொல்லுங்க ஆண்டி. அகிலாவுக்கு கோரக்கண்ண சொன்ன வாக்கு அப்படியே பழிச்சிரும் போல இருக்கு நந்தினி. என்ன சொல்றீங்க? என்ன நந்தினி இப்படி கேக்குற? அகிலாவுக்கு குருதோஷம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால அவ புத்திர சோகத்துக்கு ஆளாவான்னு கோரக்கண்ண என்கிட்ட சொன்னான்னு நான் உன்கிட்ட வந்து சொன்னனே, அதை நீ மறந்துட்டியா? நான் மறக்கல ஆண்டி, மறக்கவே இல்லை. நல்ல ஞாபகம் இருக்கு. அதேதான். இப்ப அவன் வாக்கு பழிச்சிரும் போல இருக்கு. அதற்கான சம்பவங்கள் இங்க நடந்துகிட்டே இருக்கு. அப்படியா? என்ன விஷயம் ஆண்டி? இப்ப புரிஞ்சுதா? எதுக்குமே கலங்காத ஆதி கடவுள் அகிலாண்டேஸ்வரி ஒரு கனவை நினைச்சு தன் மகனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு புத்திர சோகத்துல தள்ளாடிக்கிட்டு இருக்கா. அந்த கனவை நம்ம நனவாக்கிடலாம். அகிலாவை நிரந்தரமா புத்திர சோகத்துல மூழ்க விட்டலாம். என்ன சொல்ற நந்தினி? அருணுக்கு சங்கூதி இல்லங்கிறியா? ஆமா, மரகத லிங்கத்தை திருடிட்டு போனவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? கொடு கொடு. எனக்கே நாமத்தை போட வச்ச அருணுக்கு ஃபர்ஸ்ட் அவனுக்கு சங்கூதில்லாம், அப்புறமா ஆதிக்கு ஊதலாம். அதுவும் கரெக்ட் தான். என் போன்ல இருந்த உன் நம்பரை டெலீட் பண்ணிட்டு அருண் அவன் நம்பரை சேவ் பண்ணி தான் மரகதலிங்கத்தை நம்ம கிட்ட இருந்து அடிச்சுட்டு போனான்.
அவன் பண்ண புத்திசாலி காரியத்துக்கு நல்ல பெருசா ஏதாவது கொடுத்துதானே ஆகணும். ஆ, சரி, நீ அவன் கதையை முடிச்சிரு. அதுவும் சரியாதான் இருக்கும். ம், நான் பாத்துக்கிறேன். ஏன் நெத்திலியா துப்பாக்கி வைக்கிறீங்க? வலது கண்ணு ஏன் எனக்கு திடீர்னு இவ்ளோ வேகமா துடிக்குது? ஆனா பொண்ணுங்களுக்கு வலது கண்ணு துடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே. எதுக்கும் பட்டம்மாக்கா கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம். அண்ணே, ஆ? நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கமா. ஹலோ பட்டம்மாக்கா, நான் தான் பார்வதி பேசுறேன். பார்வதி, இப்போதான் நீ ஃபோன் பண்ணா நல்லா இருக்குமேன்னு உன்னை பத்தி நினச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக பண்ணிட்ட. அங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அதை ஏன் கேட்குற பார்வதி? காலங்காத்தாலேயே அம்மாவை கலங்கின கண்ணோட பார்க்க வேண்டியதா ஆயிப்போச்சு. என்னக்கா சொல்றீங்க? இடியே விழுந்தாலும் அம்மா கண் கலங்க மாட்டாங்களே. அவங்க கண் கலங்குற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அம்மா தூங்கும்போது கனவு வந்துச்சான் பார்வதி. எனக்கு வலது கண் துடிச்சுக்கிட்டே இருந்தது. சரியா போச்சு. ஆனா மாமா எப்படியும் சின்னையாவை கூட்டு வந்துருவாரு. அக்கா, சின்னையா வந்ததுமே அவர் வீட்லயே இருக்க சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு அவரை வெளியே போக விடாம பாத்துக்கோங்க. ம், சரி பார்வதி. ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்து ஐஸ்வர்யாமோட தாலி பாக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ இருக்கிற இடத்துல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லக்கா. ஆனா அடுத்ததா என்ன பரிகாரம் பண்ணணும், அதை எப்ப பண்ணணும் தான் தெரியல. இந்நேரத்துக்கு நான் 5வது பரிகாரத்தை பண்ணிருந்தேனா அம்மாவுக்கு இப்படிலாம் கெட்ட கனவு வந்திருக்காது. அம்மன் ஏன் என்னை இப்படி பரிகாரம் பண்ண விடாம தள்ளி போட்டுட்டே இருக்காங்கன்னு தெரியல. அந்த அம்மன் உனக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவா. நீ நம்பிக்கையோட இரு பார்வதி. சரி பட்டமாக்கா, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். சரி. அண்ணே, ஆ? இந்தாங்க. அண்ணே, என் பேரு பார்வதி. நான் பக்கத்துல குருஜியோட குடிசையில தங்கிட்டு இருக்கேன். இந்த நம்பருக்கு பட்டமான ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க. அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்றீங்களா? சரிம்மா, சொல்றேன். தேங்க்ஸ்ண்ணா. திக்கு தெரியாதவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. இப்போ இல்ல, எப்பவுமே எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்ல தாயே. அம்மா தாயே, அகில அம்மா கனவு கண்ட மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. எங்க சின்னையாவுக்கு எந்த ஆபத்து வராம நீதான் அவரை காப்பாத்தணும்.
ரொம்ப மனசுருகி வேண்டிக்கிட்டு இருக்கியே, அப்படி என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஆ, உங்களை பார்த்தா காஞ்சி காமாட்சி அம்மனையே நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. உங்ககிட்ட என் பிரச்சனையை சொன்னா அதுக்கு தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. முதல்ல உன் பிரச்சனையை சொல்லுமா. என் பேரு பார்வதி. எங்க அகிலாண்டேஸ்வரி அம்மாக்கு 2 பசங்க. என் மாமா பேரு ஆதி, சின்னையா பேரு அருண். இப்போ எங்க சின்னையா உசுருக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி எங்க அகில அம்மா ஒரு கெட்ட கனவு கண்டிருக்காங்க. அது நடந்துருமோன்னு என் குடும்பமே பயந்து போயிருக்குமா. இப்போ அகிலாக்கு நடக்கிறது குரு தோஷம். குரு தோஷத்தினால அகிலாவோட புத்தர்களுக்கு ஆபத்து வரும். ஏன் அவங்கள இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். ஐயோ, அதுக்கான அறிகுறி தான் அகிலாவுக்கு கெட்ட கனவா வந்திருக்கு. அம்மா, அந்த கெட்ட கனவு பலிக்க கூடாதுமா. அருண் ஐயாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஐஸ்வர்யா அம்மா தாலிக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. அப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா அகில அம்மா முகத்துல இனிமே சந்தோஷத்தை பார்க்க முடியாமலே போயிடும். அது நடக்காம இருக்கிறதுக்கு எனக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். நான் தோஷம்னு சொல்லிட்டேன்ல பார்வதி, அப்போ அதுக்கான பரிகாரம் பண்ணாதானே நிவர்த்தி ஆகும். என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் இப்பவே போய் அதை பண்ணிடுறேன். அதுக்கான தோஷம் என்னன்னா, குருவுக்கு உகந்தது கொண்ட கடலை. அதை வாங்கி ஊசியால உன் கையால கோத்து அதை மாலையாக்கி குருவுக்கு சாத்தணும். அப்பதான் அகிலாவோட குரு தோஷம் போறதுக்கான வழி பிறக்கும். இந்த பிரச்சனைக்கான முடிவும் கிடைக்கும். இத நல்லபடியா பண்ணு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்கம்மா, நான் உடனே பரிகாரத்தை பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்கறேன். சரி. போயிட்டு வா. சரிங்கம்மா. அம்மா இந்தாங்க. சரி. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி பரிகாரத்தை பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? சொல்லுங்கம்மா, அடுத்து நான் என்ன பரிகாரம் பண்ணணும்? சொல்றேன். இது காசி விசாலாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண குங்குமம். உன்னோட மாங்கல்யத்துல இந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டா அவங்க தாலி பாக்கியம் பறி போகாது.
புருஷனோட உயிரை நீட்டிச்சு இந்த குங்குமத்துக்கு அதை நிலைக்க வைக்கிற சக்தி இருக்கு. இந்த புடி. அப்போ இந்த குங்குமத்தை ஐஸ்வர்யா அம்மா தன்னோட மாங்கல்யத்துல வச்சுக்கிட்டாங்கன்னா அருணையா உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல? சரி, அப்படின்னா நான் உடனே ஐஸ்வர்யா அம்மா கிட்ட இதை கொடுத்து அவங்கள வைக்க சொல்றேன். ஆனா இதை நாம கொண்டு போக முடியாது. பட்டம்மாக்காக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவங்க கிட்ட கொடுத்து விட்டுறலாம். அதான் நல்லது. சரிங்கம்மா, நான் இதை உடனே கொடுக்க ஏற்பாடு பண்றேன். நன்றி. சரி, நான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். பார்வதி இங்கே தானே வர சொன்னா? எங்கே போயிருப்பா? ஒருவேளை என்னை எதிர்பார்த்து வெளியில் நின்றுருப்பாளோ? சரி, எதுக்கும் வெளியில் போய் பார்க்கலாம். பட்டமாக்கா, பட்டமாக்கா. பார்வதி, உன்னை கோயிலுக்குள்ள ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன், ஆளே காணோம். அதான் வெளியில இருக்கியான்னு உன்னை பார்க்கலான்னு வந்தேன். நீ கூப்பிட்ட. எதுக்கு அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம்? பதட்டப்படாதீங்க பட்டமாக்கா, நல்ல விஷயம் சொல்லதான் உங்களை வர சொன்னேன். நீ இப்போ வீட்டுக்கு வர்றதுதான் இருக்கிற ஒரே நல்ல விஷயம் பார்வதி. இப்ப நான் வீட்டுக்கு வர்றது முக்கியம் இல்ல, சின்னையோட உயிர் தான் முக்கியம். அதுல என்ன சந்தேகம் பார்வதி? நீ வீட்டுக்கு வந்தாலே போதும், சின்ன தம்பிக்கு வர ஆபத்து விலகி ஓடிடும். இல்ல பட்டமாக்கா, நான் வராமலே அந்த ஆபத்து நீங்க போகுது. எப்படி? அம்மாவுக்கு வந்த கெட்ட கனவு பத்தி நீங்க சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா. சாமி கிட்ட வந்து ஐஸ்வர்யா அம்மாவோட தாலிக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டேன். அப்போ பாக்குறதுக்கு காமாட்சி அம்மன் மாதிரி ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து உனக்கு என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் சொன்னதும் அவங்க இந்த குங்குமத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. காசி விசாலாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண குங்குமம் இதுல இருக்கு. இந்த குங்குமத்தை மாங்கல்யத்துல வச்சு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா தாலி கட்டின புருஷனுக்கு வந்த உயிர் ஆபத்து உடனே நீங்கிடும் சொன்னாங்க. அடடா, அம்மனோட மகிமையே மகிமை தாயே. ஆமாக்கா. சரி, நீங்க உடனே இந்த குங்குமத்தை எடுத்துட்டு போய் ஐஸ்வர்யா அம்மா கிட்ட கொடுத்து இந்த குங்குமத்தை எடுத்து அவங்க தாலியில வச்சுக்கிட்டு அம்மனை நல்லா வேண்டிக்க சொல்லுங்க. இந்தாங்க. என்னாச்சு பட்டமாக்கா? எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? லேட் பண்ணாம சீக்கிரமா கிளம்புங்க. வேற ஒன்றும் இல்லை பார்வதி, நான் ஒரு சமையல்காரி. நான் போய் கொடுத்தா ஐஸ்வர்யா அம்மா வாங்கிக்குவாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நிச்சயமா வாங்கிப்பாங்க. புருஷனோட உயிரை காப்பாத்த யாரு என்ன சொன்னாலும் எந்த பொண்ணா இருந்தாலும் அதை கேட்பாங்க. அப்ப ஐஸ்வர்யா அம்மா மட்டும் இப்படி கேட்காம போவாங்க? அகிலா அம்மாவே நீங்க சொன்னதை கேட்டு நாகாத்தம்மன் கோவிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணலையா? ஐஸ்வர்யா அம்மாவும் கேட்பாங்க. நீங்க கொண்டு போய் கொடுங்கக்கா. அதுவும் சரிதான் பார்வதி, நான் நல்லபடியா எடுத்து சொல்லி அவங்கள சம்மதிக்க வைக்கிறேன் பார்வதி. சரி, அப்படியே செய்யுங்க. இப்போ நீங்க சீக்கிரமா கிளம்புங்க. சரி பார்வதி, நான் வரேன்.
ஆதி கால் பண்ணுவோம். ஐயோ ஆதி எடுங்க. ஆதி நாட் ரீச்சபிள்னு வருது. அவருக்கு எத்தனையோ வாட்டி கால் பண்ணிட்டு நாட் ரீச்சபிள் தான் வருது. ஆதியும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. God. கடவுளே, எப்படியாவது அருண் நல்லபடியா வீட்டுக்கு வந்துடணும். அருண்க்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கு இந்த சொத்து சுகம் பதவி அதிகாரம் இது எதுவுமே வேண்டாம். என் தாலி மட்டும் என்னை விட்டு போகாம இருந்தா சரி. கவலைப்படாதீங்க ஐஸ்வர்யம்மா. உங்க தாலிக்கு எந்த பங்கமும் வராதுமா. இது காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண குங்குமமா. இந்த குங்குமத்தை உங்க தாலி பொட்டுல வச்சுக்கங்க. நீங்க 100 வருஷம் தீர்க்க சுமங்கலியா இருப்பீங்க. வச்சுக்கங்கம்மா. பெரிய அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ கோயில்ல இருந்த அம்மா சொன்ன பரிகாரத்தை பண்ண உடனே ஐயாவுக்கு சரியாயிடுச்சுலம்மா. ஆமா பட்டமா. அம்மன் பக்தியா இருக்கிற அதே பொண்ணுகிட்ட போய் நம்ம அம்மாவுக்கு அந்த கெட்ட கனவை பத்தி சொன்னேன். உடனே அவங்க இந்த குங்குமத்தை கொடுத்து மாங்கல்யத்துல வச்சுக்க சொல்லுன்னு சொன்னாங்க. அப்படி வச்சுக்கிட்டா உங்க புருஷனுக்கு எந்த ஆபத்தும் அண்டாதுன்னு சொன்னாங்கம்மா. வச்சுக்கங்கம்மா. ரொம்ப நன்றி பட்டம்மா. அந்த பொண்ணுக்கும் என்னோட நன்றியை சொல்லிடுங்க. நம்ம பார்வதி தான் அந்த பொண்ணுன்ற உண்மையை இப்ப என்னால சொல்ல முடியாதுமா. நேரம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்கம்மா. கண்டிப்பா நான் சொல்லிடுறேம்மா. சரிங்க பட்டம்மா. இந்தாங்கம்மா, நீங்க இதை பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்க பட்டம்மா, ரொம்ப தேங்க்ஸ். யாராவது கோல மாதிரி முதுகுக்கு பின்னாடி வந்து அடிச்சிட்டு இருக்கீங்க? தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா. வாங்கடா. ஏய், ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடான்னு சொன்னேல, மோதி பார்க்கலாமா? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வாங்கடா. வாங்க. வணக்கம் சார். அருண் எந்த யூனிட்ல இருக்காரு? அருண் சார் இப்போ தான் பேசிட்டு பேக் சைடில் இருக்கிற 3வது யூனிட் பக்கம் போயிருக்காரு சார்.
அருணோட வாலெட் ஆச்சே. அருண்! அம்மா சொன்ன மாதிரி அருண் ஏதோ ஆபத்துல மாட்டிருப்பானோ? அருண்! 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 அருண், எந்திரி அருண். ஒண்ணு இல்ல, எந்திரி. அருண்! அருண், அருண், என்ன ஆச்சுடா? இங்கே வந்த அருண், இங்க பாரு. அருண், அருண், ஒண்ணு இல்ல அருண். இங்க பாரு, நான் வந்துட்டேன்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அருண், ஒண்ணு இல்ல. ப்ரோ ப்ரோ விடுங்கடா. என்னது? ஒரு தகவலும் இல்லையே. அருணை தேடி போன ஆதியும் காணோம், அருணும் இன்னும் வரல. அருணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. கடவுளே. அருண், அருண், அருண் எங்க இருக்க? எப்படி இருக்க? என்ன? ஏன் அழற? என்ன ஆச்சு? அருண், உனக்கு ஒண்ணும் ஆகல? நீ நல்லா இருக்கியா? ஆதி உன்கிட்ட வந்தானா? யாருன்னே தெரியாத சில பேரு என்ன கடத்தி கொலை பண்ண பார்த்தாங்கம்மா. ப்ரோ என்ன காப்பாத்திட்டாருமா. ஆனா